இந்த நபர் தன்னுடைய கை கால்லாம் கட்டப்பட்ட நிலையில ஒரு பொண்ணு பக்கத்துல படுத்து ஒரு உட்டு மேல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு யாரோ அவரை சுத்தி மட்டும் கத்திய வச்சு அந்த உட்டை அப்படியே அழகா கட் பண்ணி அவர் அப்படியே உள்ள இழுத்துக்கிறாங்க. அவரை வாயை திறந்து பக்கத்துல இருக்கிற பொண்ணை கூப்பிடலான்னு பாக்குறாரு. ஆனா அவரால் வாயை திறக்கவே முடியல. வாயெல்லாம் கம்மு போட்டு ஒட்டினா மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே ஃபுல்லா உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகை வழியா வெளியில வராரு. யாரு தாண்டா இதெல்லாம் பண்றான்னு பார்த்தா அது ஒரு மான்ஸ்டர். அது அவரை இழுத்துக்கிட்டு போய் ஒரு மரத்துல சாய வச்சுட்டு அவருடைய வாயை ஓபன் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் அவருடைய கையை எடுத்து தன்னுடைய வயித்து மேல வச்சு என்னுடைய குழந்தையை இனிமே நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அப்படியே தன்னுடைய வயித்தை கிழிச்சு அதுக்குள்ள இருக்கிற கருவை எடுத்து அந்த நபருடைய வாய்க்குள்ள அப்படியே போட்டு விட்டுருது. போட்டு அடுத்த செகண்டே பார்த்தா அவருடைய வயிறு பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுடைய வயிறு மாதிரியே ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரமான மான்ஸ்டர் வந்து இவங்க ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ண வருது. அப்ப கரெக்டான நேரத்துக்கு அந்த நபர் பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு ஓடி வந்து அந்த மான்ஸ்டர் கூட பயங்கரமா சண்டை போடுறா. அந்த மான்ஸ்டர் அவளை அதுடைய வாளாலேயே ஒரே அடியா அடிச்சு அவளை படுக்க போட்டுருது. அதனால அவ என்ன பண்றான்னா ஒரு கயிறு எடுத்து பின்னால இருக்கிற மரத்துல சுத்தி அங்கிருந்து தப்பிச்சு போய் அதே கயிறை வச்சு அந்த மான்ஸ்டருடைய கால்ல லாக் பண்ணி அதை அப்படியே கீழே விழ வச்சிரறா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து திரும்பவும் அந்த குகைக்குள்ளேயே ஓடுறாங்க. அந்த மான்ஸ்டரும் அவங்க பின்னாலேயே துரத்திக்கிட்டு வருது. துரத்திக்கிட்டு வந்த மான்ஸ்டரால அந்த குகைக்குள்ள நுழைய முடியாம அதுடைய தலை அந்த வாசல்லயே மாட்டிக்கிட்டு அவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நபருக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிச்சு அவருடைய வயித்துக்குள்ள இருந்த அந்த கருமுட்டை அவருடைய வாய் வழியா வெளியில வந்து விழுது. விழுந்த அந்த முட்டையை அந்த பொண்ணு போய் கையில எடுக்கலான்னு பாக்குறா. ஆனா அது அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அதை கையில எடுத்துறா. எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கருமுட்டெல்லாம் கிடையாது. அந்த நபருக்கு ஒரு அழகான குட்டி மான்ஸ்டர் குழந்தை பிறந்திருக்கு.